வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நல்லவன் டிவி. அதாவது நம்ம அஜித் குமார் அவர்கள் நடிப்பில் ஃபுட் பேட் அக்லி அப்படின்னு அந்த படம் வந்ததுலேருந்து நிறைய பேருக்கு தூக்கமே இல்லை. குறிப்பாக அந்த வடை சுடும் குரூப் இருக்கானுங்கள்ல, அந்த வடை சுடும் காக்கா குரூப்புகளுக்கு தூக்கமே இல்லை. ஒரே வயிற்றுச்சல். அதாவது இவனுக்கு சுட்ட வடையெல்லாம் ஒரு பக்கம் வெளியே வந்துருச்சு, இன்னொரு பக்கம் அஜித் அவர்களுக்கு பத்மபூஷன் விருது, அதுக்கப்புறம் ஃபேமிலியோட ஐபிஎல் பார்க்க போகிறாரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வெற்றி, தமிழ்நாட்டில் ஜெயிலர் படத்துக்கு அப்புறம் அதிக வசூல் பண்ண படம் அப்படிங்கிற சாதனையும் படிச்சிருக்குது. படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 1 மாதம் ஆக போது, இன்னும் 100 ஸ்க்ரீனில் ஓடிட்டு இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வடை குரூப்பை தூங்கவே விடலை. சரி என்ன பண்ணலாம், படம் ரிலீஸ் ஆகி 1 மாதம் ஆகி போச்சா, சரி எல்லாரும் 300 கோடிக்கு மேலே வசூல் சொல்லிட்டு இருக்கிறாங்க, நாம் அதை குறைச்சி பேசுவோம் அப்படின்ட்டு இந்த உலகத்திலேயே மானங்கட்ட நாய் ஒன்று இருக்கும். இந்த வலைப்பேச்சில் நடுவில் உட்காந்துட்டு இருக்கிற அந்த குரங்கு, அந்த குரங்கு பார்த்தீங்கன்னா அதான் அவன் வேற யாரும் கிடையாது, பிஸ்மி தான். பிஸ்மி இந்த உலகத்திலேயே அதிக வடை சுடும் நபர் அப்படிங்கிற பேர் எடுத்த ஒரு நாய். அதாவது நிலாவில் இருக்கிற அந்த ஆயாவுக்கு டப் கொடுப்பான். என்ன ஆயா நீ வடை சொல்ற, நாங்கள் சொல்கிற வடையெல்லாம் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வடையை சுட்டு காமிச்சிருக்கான். அந்த ஆயா வந்துக்கிட்டு அப்போவே ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அந்த நிலாவில் வடை சொல்கிற ஆயாவுக்கு. அந்த அளவுக்கு நிலாவோட பெரிய வடையாக சுட்டு காமிச்சிருக்கிறான். இவனுங்க வடை சுட ஆரம்பிச்சானுங்களா, பூமியில சூரிய ஒளியே தெரியாது. இவனுங்க சுட்ட வடைய வானத்தில் தூக்கி போட்டா சூரிய ஒளியவே மறைக்கக்கூடிய சக்தி இவனுங்க சொல்ற வடைக்கு இருக்குது. அவ்வளோ பெருசு. அதாவது ஒரு மொக்க படத்தை, இத்து போன படத்தை எடுத்துட்டு முதல் நாளே 1000 கோடி, முதல் நாளே 700 கோடி, முதல் நாளே 120 கோடி, முதல் நாள் 146 கோடி அப்படின்னு சொல்லி பயங்கரமா வடை சுடுவானுங்க. இத்தனைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சேனல்களுக்கு காசு கொடுத்து, விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் இருக்கிறானுங்கல்ல, காசு கொடுத்தா போதும் நல்லா விர்ச்சுவலாக வேலை செய்வானுங்க வடையை சுட்டுக்கிட்டு. அந்தமாரி நாய்களை வச்சுக்கிட்டு வடையை சுடுறது, இவ்வளோ வசூல் அவ்வளோ வசூல் அப்படின்ட்டு. சரி அது ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வலைப்பேச்சு நாய் இந்த குட் பேட் அக்லி படம் ரிலீஸ்னால பார்த்தீங்கன்னா ரொம்ப வயிற்றுச்சல. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஜெலிசில் டைஜின்னு இந்த மாதிரி அல்சருக்கு சாப்பிட்ற மருந்தெல்லாம் வாங்கி குடிச்சிட்டு இருந்தான். ஏன்டா இந்த அல்சர் மருந்தெல்லாம் இந்த சமயத்தில் அதிகமாக விற்கிது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வடை குரூப்லாம் வயிற்றெரிச்சலில் அதிகமாக அல்சர் வந்துருச்சு அவங்களுக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த அல்சர் மருந்தெல்லாம் அதிகமாக வியாபாரமாக ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் ரீசனு. வடை குரூப்பெல்லாம் வாங்கி குடிச்சிக்கிட்டு அல்சரை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தானுங்க. இன்னும் அல்சர் சரியாகலை. அப்புறம் அந்த அல்சர்லேயே நான் பாரு குட் பேட் அக்லி படத்தோட வசூலை எப்படி குறைச்சி சொல்லி அஜித்தோட அந்த இமேஜை டேமேஜ் பண்ணுறேன் அப்படின்ட்டு இந்த நாய் போயிட்டு குட் பேட் அக்லி படம் என்னத்த வசூல் பண்ணுச்சு, மொத்தமாகவே இது வரைக்கும் 212 கோடி தான் வசூல் பண்ணியிருக்குது. தமிழ்நாட்டில் 146 கோடி தான். ஏண்டா விஜய்க்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகி அந்த டிஸ்ட்ரிபியூட்டரோ தயாரிப்பாளரோ ஏதோ ஒரு வசூலை மொக்க வசூலை வேணும்னே வடை சுட்டு சொன்னால், அதோட இன்னொரு 10-20 கோடி சேர்த்து சொல்லி இவர் தான் நம்பர் 1 அப்படின்னு சொல்லி நீ உலகமாக வடையை சொல்கிற. இப்போ உண்மையிலேயே ஒரு படம் நிஜமாவே வசூல் பண்ணால், அதையும் அந்த டிஸ்ட்ரிபியூட்டரே சொன்னால், தயாரிப்பாளரே சொன்னால், இல்லை அது உண்மை இல்லை, விஜயை அஜித் முந்திட்டார் அப்படிங்கிறதுக்காக இவங்க வேணும்னே கொஞ்சம் நம்பர்ஸை சேர்த்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த நாய் கதறான். டே நீ கோல்டு காயின் வாங்கியிருக்கிற, அதனால் அந்த விசுவாசத்துக்கு நீ எப்படி வேணால் வெக்கத்தை விட்டு மானத்தை விட்டு பேசுவ. டே இங்கே தமிழ் ரசிகர்கள் எல்லாத்துக்குமே தெரியும், நீ தளபதி விஜயோட உலகமாக சொம்பு. தளபதி விஜய்க்கு வடை சுட்டு கொடுக்கறதுல நம்பர் 1 ஆளே இந்த வலைப்பேச்சு கும்பல் தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நீ கோல்டு காயின் வாங்கிட்டு வடை சொல்ற. குட் பேட் அக்லி படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து இவனுக்குலாம் சரியா இந்த பிஸ்மி அந்த இவனுங்களுக்குலாம் சரியா தூக்கம் இல்லைன்னே சொல்லலாம். ஒரே வயிற்றுச்சல். எப்பட்றா நம்ம இவ்வளோ கோல்டு காயின் வாங்கிட்டு நம்ம என்னதான் இவ்வளோ வடை சுட்டாலுமே அந்த வடைகள்லாம் உடைச்சிட்டு உண்மையாக ஒரு படம் ஜெயிக்குதே அப்படிங்கிற ஒரு வயிற்றுச்சலும், ஒரு ஆதங்கமோ, ஒரு கெட்ட எண்ணம், வன்மம், இது எல்லாமே இந்த நாய்களுக்கு மனசுக்குள்ளே போட்டு நல்லா குடஞ்சிருக்குதுங்க. சரி நம்மளும் இந்த மாதிரி வெற்றியை பார்த்து இந்த நாய்கள்லாம் சாவிட்டோம் அப்படின்னு தான் நம்மளும் வெயிட் பண்ணோம். அதே மாதிரி செத்துருச்சிங்க. இப்போ ஆவியாக ஒரு வீடியோ போட்டுட்டு இருக்கான். ஆல்ரெடி இந்த படம் ரிலீஸ் ஆகியே அவன் செத்துட்டான். அதுக்கப்புறம் ஆவியாக குட் பேட் அக்லி படம் அதிக வசூல் பண்ணலை, இது கம்மி வசூல் அப்படின்ட்டு வீடியோவில் கதறி போடுறான் இந்த நாய். நல்லா கதறுடா, கதறு, நல்லா படுத்துக்கிட்டு அழுவு. போய் வடை கும்பலெல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டு வடை சுட்டு அந்த வடையை தின்னுக்கிட்டே அழுவுங்க. நீங்கள் சொல்கிற வடையெல்லாம் எக்ஸ்போஸ் ஆகி நாரிட்டுக்குது உலகம் ஃபுல்லாக. நீங்கள் ஒரு ஆளுங்க
உனக்கும் சினிமாவுக்கும் ஒரு சம்மந்தமும் கிடையாது. நீ வந்து ஏற்கனவே வந்து ஒரு பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்றல, இந்த நாய் வந்து பத்திரிகையாளர்லாம் இல்லை. இவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சினிமாவில் கிசுகிசு எழுதுவாங்கல்ல, இந்த நடிகைக்கும் அந்த நடிகருக்கும் இடையில வந்து நான் தான் மாமா வேலை பார்த்தேன்னு சொல்லி கிசுகிசு எழுதுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த நாய் வந்து நடிகர் நடிகைகளை கூட்டி கொடுக்கும் ஒரு வேலையை தான் இந்த நாய் வந்து பண்ணிட்டு இருந்துக்கிறான். பத்திரிகையாளரும் கிடையாது, எந்த ஒரு ஆளரும் கிடையாது. இவன் வந்து பார்த்தீங்கன்னா வேலையை வந்து மாமா வேலை பண்ணுறது. இவன் வந்து மாமா சினிமாவில் மாமா வேலை பண்ணிக்கிட்டு அதில் கமிஷன் வாங்கி தின்னுக்கிட்டு இப்போ வந்து கோல்டு காயின்லாம் வாங்கி தின்னுக்கிட்டு இந்த நாய் வந்து தொடர்ந்து வந்து திரு விஜய் அவர்களை தவிர மற்ற எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் சரி, பெரிய பெரிய நடிகர்கள் படம் அவங்களுக்கு வந்து இந்த படம் நல்லா இல்லை, இந்த படம் வேஸ்ட்டு, தயாரிப்பாளர் வந்து இப்படி, ப்ரொடியூசர் இப்படி, இந்த படத்தோட வசூல் கம்மி, தளபதி விஜய் தான் நம்பர் 1, விஜய்லாம் முதல் இடத்துல இருக்கிறாரு, அஜித்தில் 5வது இடத்துல இருக்கிறாரு, விஜய் எப்படி முதல் இடத்துல இருக்கிறாரு? வடை சொல்கிறது இல்லையா? சரி சரி, அந்த லிஸ்ட்லாம் நாங்கள் கிடையாதுப்பா. எங்கள் அஜித் சார் வந்து அந்த லிஸ்ட்டில் வந்து சேர்க்காத. நாங்களாம் வந்து அந்த வடை சொல்கிற லிஸ்ட்டில் வந்து நாங்களாம் 0, அதெல்லாம் நாங்கள் இல்லை. நீங்கள் தான் நம்பர் 1. வடை சொல்கிறதுல இந்த பிரபஞ்சத்திலேயே விஜய் தான் நம்பர் 1, நீங்கள் தான் நம்பர் 1, ஒத்துக்கிறோம். விஜய்க்கு எதிராக யாராவது பேசினாங்கன்னா போதும் உடனே பொங்கி எழுந்துருவான். ஏன்னா வாங்கின கோல்டு காயின் வந்து அந்த மாதிரி. இந்த நாய் வந்து சினிமாவை தாங்க ரிவ்யூ பண்ணிட்டுக்கிறான், சினிமாவுக்கு தான் வசூல் சொல்லிட்டுக்கிறான். உடனே இப்போ வந்து அரசியலுக்கு வந்து பண்ணிட்டான். எப்படின்னா ஏன்னா விஜய் வந்து அரசியலுக்கு வந்துட்டார்ல, வாங்கின கோல்டு காயினுக்கு. இப்போ சினிமாவில் வந்து விஜய்க்கு ஒரு படம் தான் இருக்குது. அந்த படத்தை பற்றி எத்தனை நாள் பேசுவேன்? அதனால் வந்து தினம் ஒரு வீடியோ போடுறேன், விஜயை பற்றி பெருமையாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு விஜயை பார்த்தாலே திமுக அதிமுக கட்சிகள் அஞ்சி நடுங்குகின்றன. இவருக்கு கூடிய கூட்டம் தெரியுமா, எந்த லெவலில் வந்துருச்சு தெரியுமா, தமிழ்நாடு தத்தளிக்குது கொந்தளிக்குது அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டுட்டு இருக்கான். டே, சன்னி லியோனை நாளைக்கு கூட்டு வந்து இறக்கு. சன்னி லியோன் வந்து கோயம்புத்தூரோ சேலமோ எங்கே வந்தாலும் சரி, சென்னை வந்தாலும் சரி, கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் நவராது, ஒரு வண்டி நவராது, அந்த அளவுக்கு அவ்வளோ கூட்டம் வரும். ஏற்கனவே கேரளாவில் சன்னி லியோன் வந்த கூட்டத்தை பார்த்துருப்பேன். சேலத்தில் நயன்தாரா வந்த கூட்டத்தில் ஒரு 10% கூட இப்போ வந்து கோயம்புத்தூரில் விஜய்க்கு வரல. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாம் சினிமாவிலே பார்த்து பார்த்து நேரில் பார்க்கறதுக்கு ஒரு ஆர்வம், அவ்வளோதான். பார்க்குறவங்கலாம் நமக்கு ஓட்டு போடுவான்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் வந்து நீ வந்து சுடுற வடை மக்கள்கிட்ட ஏமாத்துறதுக்கு. எவனும் அந்த மாதிரிலாம் ஓட்டு போட மாட்டான். நீங்கள் நினைக்கிறதெல்லாம் கனவுல கூட நடக்காது. உண்மைதான் கண்டிப்பாக ஜெயிக்கும். நீ பொய்யை சொல்லி ஒரு விளம்பரத்தை பண்ணினா அதெல்லாம் நடக்காது. விஜய் வந்து வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய பிரபலமான நடிகர், அதில் மாற்று கருத்தே இல்லை. அவர் ஒரு பொது இடத்துக்கு போனார்னா, ஓ விஜய் வந்து நம்ம படத்தில் தானே பார்த்துருக்குறோம், நேரில் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தான் ஆர்வம் வரும். அந்த ஆர்வத்தில் வந்து ஒரு கூட்டம் வரும். அந்த கூட்டம் கூட பார்த்தீங்கன்னா சன்னி லியோனுக்கு வந்த கூட்டத்தை விட, நயன்தாராவுக்கு வந்த கூட்டத்தை விட ரொம்ப கம்மி விஜய்க்கு. இதெல்லாம் புரிஞ்சுக்காங்க. அப்பா இவனுக்கு வந்து சுடுற வடையை பார்க்கணும். அரசியலில் விஜய் தான் முதலமைச்சர், அப்படி கருத்து கணிப்பில் இவர் தான் நம்பர் 1ல் இருக்கிறாரு. திமுகலாம் வேஸ்ட்டு, அதிமுக வேஸ்ட்டு, பாமக வேஸ்ட்டு, பாஜக வேஸ்ட்டு, சீமானோட பல மடங்கு உயரத்தில் விஜய் இருக்காரு. அதாவது சினிமாவில் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தானுங்க, அஜித்தை விட பல மடங்கு உயரத்தில் விஜய் இருக்காரு அப்படின்னு சொல்லி வடையெல்லாம் சுட்டு இருந்தானுங்க. இங்கே வந்து செவிலு மொழி 4 அப்பப்பி எல்லாரும் வந்து அந்த வடையெல்லாம் உடச்சி நுணுக்கிட்டாங்க. அரசியலுக்கு போனோடனே எல்லாத்தோட விஜய் தான் நம்பர் 1. ஏடா அங்கே போய் வடையை தாண்டா சுடுறீங்க, அப்போ விஜய் தாண்டா நம்பர் 1. சினிமா வந்தாலும் அரசியலாக இருந்தாலும் வடை சுடுறதுல நம்பர் 1 வந்து விஜய் அண்ட் கோ தான். விஜயும் விஜயின் வடை வாரியர்ஸுகளும் விஜயின் கோல்டு காயின் கும்பலும் தான் பார்த்தீங்கன்னா சினிமாவாக இருந்தாலும் அரசியலாக இருந்தாலும் நம்பர் 1. அதை அவங்க மறுக்கவே இல்லை. விஜய் சார்லாம் பார்த்தீங்கன்னா அவர் நினச்சா எத்தனையோ பேருக்கு நல்லது பண்ணியிருக்கலாம், எப்போயோ உதவி இருக்கலாம், எத்தனை ஏழைகளுக்கு உதவி இருக்கலாம், அந்த அளவுக்கு பணம் அவர்கிட்ட இருக்குது. இதனால வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் பெருசாக பண்ணலை. தன்னோட ரசிகங்கிட்டையும் தொண்டன்கிட்டையும் கட்சி நிர்வாகிகள்கிட்டையும் பொறுப்புகளுக்கு பதவிகளுக்கு பணம் வாங்கிக்கிட்டு அந்த பணத்தை தான் கட்சிக்கு செலவு பண்ணிட்டு இருக்கிறாங்களே தவிர சொந்தமாக பாக்கெட்லேருந்து ஒரு பைசா எடுக்கிறதுக்கு விஜய் அவர்களுக்கு மனசே கிடையாது. இத்தனைக்கும் கட்சிக்கு வந்து ஃபண்ட் பண்ணுறது கூட ஒரு ஆள், லாட்ரியில் சம்பாரித்த காசை வச்சுக்கிட்டு ஆதவ அர்ஜுனா அப்படிங்கிற ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா கட்சிக்கு ஃபண்ட் பண்ணுறதுக்குன்னு வச்சுக்கிறாங்க. இத்தனைக்கும் கட்சியை விளம்பரப்படுத்துறதுக்கு யாருன்னா பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு வந்து இவர் பிரசாந்த் கிஷோர் வந்துட்டாவே அவர் எந்த கட்சியில் நிற்கிறாரோ அவர் தான் முதலமைச்சரான். பிரசாந்த் கிஷோர் 4-5 எலெக்ஷன்ல அங்கே பீகாரில் போட்டியிட்டு படுதோல்வி, அவரோட சொந்த கட்சியே படுதோல்வியை சந்திச்சு முட்டு சந்தில் பூந்து ஓடிட்டு இருக்குது. இந்த லட்சணத்தில் பிரசாந்த் கிஷோர் வந்துட்டாவே விஜய் தான் முதலமைச்சர்னு சொல்லி எப்படா கூவுற? எப்படி கூவுறீங்க? நீங்கள் சொல்கிற வடையெல்லாம் பூமியில் அடுக்கிறதுக்கு இடமே இல்லை. 2026 எலெக்ஷன் வந்துச்சுன்னா உங்களோட வடை எல்லாமே உடைக்கப்படும். எப்படி சொல்ற?
திமுகவோட அதிமுகவோட பாஜகவோட, அதாவது இந்த இந்தியாவில் இருக்கிற எல்லா கட்சியோட விஜய்க்கு தான் வந்து ஓட்டு விகிதம் அதிகமாக. விஜய் தான் பயங்கரமாக ஜெயிச்சு நம்பர் 1 வருவாராம். எதில்? வடை சுடுறது இல்லையா? கண்டிப்பாக ஓட்டு எலெக்ஷனை வைக்காதீங்க. வடை சுடுறதுல நம்பர் 1 திரு விஜய் அவர்கள் தான். ஏன்னா விஜய்க்கு அதிக வடை சுட்டு கொடுக்கறது வலைப்பேச்சு கோல்டு காயின் கும்பல் வந்து பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல இருக்குது. அது இல்லாமல் நிறைய வடை கும்பல் வந்து பின்னாடி இருக்குது, ஒளிஞ்சிட்டு இருக்குது. அது வந்து நிறைய யூடியூப்பு, இன்ஸ்டாகிராமு, நிறைய நியூஸ் சேனல் அதுன்னு சொல்லி பணத்தை கொடுத்து அந்த வடை கும்பலை வந்து அப்படியே அடுக்கடுக்காக உருவாக்கி வச்சுருக்காங்க. நீங்கள் என்ன தான் வடை சுட்டாலுமே 2026 தேர்தலில் வந்து உங்கள் வடைகள் எல்லாம் நசுங்கி உடஞ்சி ஓட போகுது, வடைகள் பறக்க போகுது. குறுக்க வந்தீங்கன்னா வடையிலேயே மண்டை உடையும். அந்த அளவுக்கு நீங்கள் சுட்ட வடைகளை வச்சு உங்களை வந்து பொழக்க போகிறோம். இத்தனைக்கும் அஜித் ரசிகர்கள்லாம் ஒருத்தவங்கள ஓட்டு போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி நீ கனவுல கூட நினைக்காதீங்க. ஏன்னா வந்து நீங்கள் கோல்டு காயின் வாங்கிட்டு நீ விஜய்க்கு சொம்படிக்கிறங்கிற பேரில் அஜித்குமார் பற்றியும் அவரோட ரசிகர்களை பற்றியும் எந்த அளவுக்கு கீழ்த்தனமாக விமர்சனம் பண்ணியிருக்கீங்க, கடந்த காலத்தில் நீ என்னென்ன வேலையெல்லாம் பண்ணியிருக்கீங்க, எப்படிலாம் வந்து அஜித் படத்துக்கு பிரச்சனையை கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அது எல்லாத்துக்கும் மொத்தமாக சேர்த்து நீங்கள் சுட்ட வடைகள் எல்லாத்தையுமே சுக்குநூறாக நுணுக்கி அந்த வடைகளை வச்சு உங்களை 2026 அடித்து துரத்துவோம். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்னா, விஜய் அவர்கள் மீது எனக்கு தனிப்பட்ட வன்மம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதாவது இந்த வலைப்பேச்சு பீலா பிஸ்மி இந்த அந்தனை இவனுங்களுக்கு வந்து அஜித் அவர்கள் மேலே தனிப்பட்ட வன்மம், கோல்டு காயின் வாங்கிட்டு அதனால் வர வன்மம், எப்படியாவது இவரை வந்து தப்பாக பேசிகிட்டே இருக்கணும்னு சொல்லி அதற்காக பேசுறது, வியூஸுக்காக பேசுறது, இந்த மாதிரி பண்ணுவானுங்க. எனக்கு விஜய் மேலே தனிப்பட்ட வன்மம்லாம் கிடையாது. உண்மையை தான் பேசுகிறேன். விஜய் வந்து இப்படி பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் எங்கள் அம்மா மேலே சத்தியம் பண்ணுங்கடா பார்க்கலாம். விஜய் வந்து வடை சுடலை, மீடியாக்களுக்கு பணத்தை கொடுத்தே பேசலை, கோல்டு காயின் கொடுக்கவே இல்லை யாருக்கும், விஜய் கிட்ட யாரும் கோல்டு காயின் வாங்கலை, விஜய் வந்து தன்னை வந்து விளம்பரப்படுத்துறதுக்கு பணத்தை செலவு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா மேலே சத்தியம் பண்ணுங்க பார்க்கலாம். நான் வந்து இன்னைக்கே இந்த யூடியூப் சேனலை க்ளோஸ் பண்ணிட்டு போகிறேன். அவங்க அம்மா மேலே சத்தியம் பண்ணி சொல்லுங்க, மனசாட்சிப்படி சொல்லுங்க, விஜய் வந்து நேர்மையாக தான் அரசியல்லையும் சினிமாவிலையும் இருக்காரு அப்படின்னு சொல்லுங்க. நீங்கள் வந்து சத்தியம் பண்ணி சொல்லுங்க, விஜய் வந்து 100% நல்லவர், இவர் வந்து பணத்தை கொடுத்து எந்த விளம்பரமும் தேடலை, இவர் வந்து முறையாக வரி கட்டுறாரு, இவர் வந்து ஊழலே பண்ண மாட்டாரு. எப்படி ஆதவர்ஜினாலாம் வந்து லாட்ரி பணத்தை வச்சுக்கிட்டு இங்கே செலவு பண்ணிட்டு இருக்கும்போது டிவிகே கட்சியில் இருந்துக்கிட்டு இவங்கெல்லாம் ஊழல் பண்ண மாட்டாங்க. விஜய் வந்து சரியாக வரி கட்டி இருக்காது. அந்த கட்சியில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து நல்லவங்க வல்லவங்க. சத்தியம் பண்ணுங்க. சத்தியம் பண்ணீங்கன்னா நான் இன்னைக்கே இந்த யூடியூப் சேனலை க்ளோஸ் பண்ணிட்டு போகிறேன். அதுக்கப்புறம் விஜய் பற்றி நான் பேசவே மாட்டேன். மனச்சாட்சியை தொட்டு நீங்களே சத்தியம் பண்ணிக்காங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு நான் இதை வந்து ஒரு தாழ்மையான கருத்தாக வேண்டிக்கிறேன். சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வலைப்பேச்சு நாய்களை எங்கனாச்சும் பார்த்தீங்கன்னா செருப்பாலே அடிங்க. நன்றி, வணக்கம்.